بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நீண்ட காலத்துக்கு பிற்பாடு சிலோன் தௌஹீத் ஜமாத் அமைப்பாகிய எமது தமிழ்நாடு கிளையினால் இந்த குடும்பவியல் தர்பியா நிகழ்ச்சியானது இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்வு எந்த நோக்கத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது, காலத்தின் நிர்பந்தத்தின் அடிப்படையிலே இந்த நிகழ்வு எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதை சுருக்கமாக தொகுத்து வழங்குவதற்காக தலைமையுரையை உரையாற்ற சகோதரி ஏஎன்எம் நசீஃபா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல்களில் மிகச் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படுபவை புதிய நூதனங்கள் அனைத்தும் வழிகேடு எம்மை அருகில் கொண்டு சேர்க்கும் என்று நபிகளார் தனக்கு ஒவ்வொரு உரையிலும் ஞாபகப்படுத்தியது உங்களுக்கும் எனக்கும் ஞாபகப்படுத்தியவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்றே இந்த பொழுதை, இந்த குடும்பவியல் தர்பியாவை நாம் ஒரு சாதாரண பொழுதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்று பல கோடி முஸ்லிம்கள் வழிகேட்டின் பக்கமும் அனாச்சாரங்களின் பக்கமும் அலைந்து திரிந்து தேடி திரிந்து சென்று கொண்டிருக்கும் போது எம்மை நல்வழியில் செலுத்த நாடிய இறைவன் எமக்காக இந்த பொழுதை அருள் செய்த எம்மை நேர்வழியின் பக்கம் எடுத்துச் செல்வதற்காக இந்த பொழுதை எமக்கு தந்துள்ளான். அல் குர்ஆனிலே 66வது அத்தியாயம் 6வது வசனத்திலே இறைவன் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, கு ஆன்ஃபுஸிக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகை விட்டும் காத்துக்கொள்ளுங்கள். அதாவது நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களை மட்டும் இறைவன் சாடவில்லை, நம்பிக்கை கொண்ட ஆண்களை மட்டும் இறைவன் சாடவில்லை, குடும்பமாக தன்னுடைய அடியார்கள் சுவனம் செல்ல வேண்டும் என்பதுதான் ஏக இறைவன் அருளற்ற அருளாளனின் அன்பும் அருட்கொடையும் நாட்டவுமாகும். ஆகவே இந்த குடும்பவியல் மாநாட்டிலே ஒன்று கூடியிருக்கின்ற நாம் இந்த குடும்பவியல் தர்பியா முடிவடைந்து செல்லும் போது எமது குடும்பவியலிலும் சரி, எமது மார்க்க அறிவிலும் சரி சிறிதொரு மாற்றம் வர வேண்டும் என்ற நியத்தோடும் இந்த குடும்பவியல் தர்பியாவில் அமர்ந்து பயன்பெற்று செல்வோமாக. ஒரு இஸ்லாமிய குடும்பம் என்பது அதன் அடிப்படை அத்திவாரமாக தௌஹீத் இருக்க வேண்டும். தௌஹீத்வாதிகளை தௌஹீத் என்று சொல்வதற்கும் பயந்து தௌ என்ற ஒற்றை வார்த்தையின் மூலம் என்னை குறிப்பிடும் போது தௌஹீத் என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஓரிரை கலிமா என்பதை மறந்து வாழ்கின்றது சமுதாயம். நாமும் கூட இந்த வார்த்தையில் மட்டுமே வாழ்ந்து வாழ்க்கையில் எடுக்க சற்று தயங்கித்தான் இப்போது இருக்கின்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதன் அர்த்தம் என்னை படைத்தவன், என்னை பரிபாலிப்பவன், எனக்கு படியளிப்பவன், என் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்திலும் என்னை பார்த்து எனது பிறரை கரப்புக்கு நெருக்கமாக இருக்கின்ற என் ரப்புல்லா என்பதை உறுதியாக ஏற்ற முஸ்லிம்கள் நாம். அந்த வாக்குறுதியின் பின்னர் தான் நாம் படைக்கப்பட்டோம். ஆனால் அந்த வந்த வாக்குறுதி, வந்த நோக்கம், வாழ்வின் நோக்கம் மறந்து இந்த உலகத்தின் மாயத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றோம். ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த குடும்பத்தின் ஆணிவர் இதயம் ஒரு பெண், ஒரு தாய். அந்த தாய் சரியாக அமைந்து விட்டால், அந்த தாயின் மார்க்கம் சரியாக அமைந்து விட்டால் அவள் அந்த சமூகத்துக்கு பரிசளிக்கும் அந்த குழந்தைகள், அந்த பிள்ளைகள் சமூகத்திற்கு சிறந்த ஒரு எதிர்காலத்தை, சிறந்த ஒரு அன்பளிப்பை பிள்ளைகள் வழங்குவார்கள். அதனால்தான்
அல்லாஹ் கூறுகின்றான், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயூனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், என் வாழ்க்கை துணையையும் என்னுடைய சந்ததிகள் என்றால் நம்முடைய பிள்ளைகள் மட்டும் முக்கியவில்லை, நம்முடைய பரம்பரை, என் மூலமாக இருக்கின்ற பரம்பரையையும் இந்த உலகத்திற்கு முன்மாதிரியான பரம்பரையாக இமாமத்தான மக்களாக எனக்கு கண்குளிர்ச்சியான மக்களாக ஆக்கி தந்துவிடு என்று இறைவன் எமக்கு துஆவை கற்றுத் தருகின்றான். அதனால்தான் ஒரு ஆண் தனக்குரிய மனைவியை தனக்குரிய துணைவியை தேடும் போது ஒரு பெண் 4 விடயங்களுக்காக விரும்பப்படுகின்றார். முதலாவது அழகு, இரண்டாவது அவனுடைய குடும்பம் பாரம்பரியம், அடுத்தது சொத்து, 4வது தீன். எவன் மார்க்கமுள்ளவனை பற்றி கொள்கிறானோ அவன் வெற்றி அடைந்து விட்டான், அவன் கையை உயர்த்தி விட்டார் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் நமது நிலை என்ன? இப்போது எமது பிள்ளைகளுக்கு எமது சகோதரர்களுக்கு வாழ்க்கை துணையை தேடும் போதும் பணம், பதவி, பட்டம், சமூக அந்தஸ்து, பூர்வம், இதனை தான் பார்க்கின்றோமே ஒழிய அந்த துணை சுபா தொழக்கூடிய துணையா? ஒவ்வொரு பெற்றோரும், ஒவ்வொரு பெண் பிள்ளையை வைத்திருக்கக்கூடிய பெற்றோரும், ஒவ்வொரு தகப்பனும் தன்னுடைய மகனுக்கு பள்ளிக்கு சுபா தொழ வரக்கூடிய ஒரு கணவனை தேடுவாராக இருந்தால் இந்த சீதன தொல்லை முடியும் இன்ஷா அல்லாஹ். ஏனென்றால் பள்ளிக்கு சுபா தொழக்கூடிய வரக்கூடிய ஒரு இளைஞனுக்கு முனாஃபிக்கு தன்மை இருக்காது. ஏதோ ஒரு அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய தீனுக்காக செய்ய வேண்டிய நம்பிக்கை இருக்கும். ஒரு மனிதன் நல்லவன் என்ற போர்வையில் சமூகத்தில் வாழ்ந்தால் கூட பெண்ணின் உணர்வுகளை மதிக்க தெரியாத ஒரு மிருகமாக, ஒரு ஃபிரௌனாக உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நமக்கு சில வரலாறுகளை, சில நபிமொழிகளும் அல்குர்ஆனிலும் அல்லாஹ் கற்றுத் தருகின்றார். நாம் இந்த வரலாறுகளை எவ்வாறு எடுத்துக்கொண்டுள்ளோம்? சில வரலாறுகளை பார்க்கும்போது படிக்கிறோம், வாசிக்கிறோம், மாஷா அல்லாஹ் எப்படிப்பட்ட ஈமானிய உறுதி, மெய் சிலிர்க்கிறது. இவ்வளவுதான். என்னமோ நாம உம்மஹாத்துல் முஃமினீன் மாதிரியும் மற்றவர்கள் தாபீன்கள் மாதிரியும் நம்மள சிந்தனை. அந்த வரலாறுகளை இறைவன் குறிப்பிடுவது வாசித்து விட்டு கடந்து செல்வதற்கல்ல, என்னையும் உங்களையும் அந்த இடத்திலே, அந்த போர்க்களமாக இருக்கட்டும், அந்த சொத்தை விட்டுக் கொடுப்பதாக இருக்கட்டும், அந்த கணவனை மதிப்பதாக இருக்கட்டும், எந்த விதத்திலையும் எந்த தியாகத்திலையும் நம்மளை நாம அந்த இடத்துல வச்சு பார்க்கணும். நம்மளோட ஈமான், நம்மளோட உறுதி அங்க வேலை செய்யுமா நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல நான் உங்களோட ஒரு கேள்வி கேட்கணும். தாய்மார்களே, பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தை சாலிகான குழந்தையாக வர வேண்டும் என்று நீங்கள் துஆ செய்கிறீர்கள். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எந்த பெற்றோராவது என்னுடைய குழந்தை என்னை போல சாலிகான பிள்ளையாக வர வேண்டும் என்று துஆ செய்கிறீர்கள் இருக்கிறோமா? யாராவது? இல்லை. நம்மை நினைத்து நான் உட்பட மனம் குறுகி கூனி குறுகி இறைவனிடம் தௌபா செய்து நம்முடைய வழியை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த பேரண்டம் உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னர் இந்த உலகமும் வானமும் ஒன்றாக இருந்தது. பேரண்ட வெடிப்பு கொள்கையின் பின்னர் தான் இந்த உலகம் படைக்கப்பட்டதாக அல்குர்ஆனிலே 1400 வருடங்களுக்கு முன்னர் அல்லாஹ் சொல்லிவிட்டார். அதனை இன்றைய விஞ்ஞானமும் உறுதி செய்துள்ளது. அதுபோல இலங்கையின் ஒரு வெடிப்பு கொள்கைக்கு முன்னர் நாமும் கொள்கையும் பின்னி பிணைந்து ஊறி போயிருந்தோம். வெடிப்பு கொள்கையின் பின்னர் ஒரு நீண்ட இடைவெளியின் பின்னர் தான் இந்த குடும்பவியல் தர்பியாவை இந்த பிரதேசத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதற்கான காரணம் என்ன? நம்முடைய பிடரி நரம்புடன் இணைந்திருக்கின்ற இறைவனை மறந்து, எம்மை ஒருத்தன் பார்த்து கொண்டிருக்கான் என்பதை மறந்து, சிஐடிக்கும் போலீசுக்கும் பயந்து தௌஹீத் என்ற ஒரு பெயரையே சொல்லி லேபல்வாதிகளாக இருந்தேன் பலர் எம்முடன் இல்லை. காரணம் என்ற தௌஹீத் என்ற பெயரை சொன்னால் சமூகத்தில் ஒதுக்கப்படும். ஆம், ஒதுக்கப்பட்டால் தான் அது சத்தியம். சத்தியம் என்பது ஒரு நாளும் சொல்லோடு கேட்கப்படாது. இதனை எடுத்து எதிர்பார்த்திருந்தால், இந்த சமூகத்தின் ஒற்றுமையை, இந்த சமூகத்தின் நேசத்தை எதிர்பார்த்திருந்தால் இந்த சத்திய மார்க்கம் எமக்கு இன்று கிடைத்திருக்காது. ஓட விரட்டினாலும் ஓங்கி ஒளியாக என்னுடைய ஓடனை கொள்கை என்று எதிர்த்து போராட வேண்டிய நிலைமை இப்போது நமக்கு வந்திருக்கின்றது. நம்முடைய பிள்ளைகள் ஒரு சவாலான எதிர்காலம், ஒரு சவாலான ஒரு சமூகத்தை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். 17 வயது பொடியன், 17 வயது இளைஞன் ஒரு தகப்பனாக தனது குழந்தையை வீசி எறியும் நிலைமைக்கு இன்றைய சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த பிரதேசத்தில் ஆண்கள் வேறொரிடம், பெண்கள் வேறொரிடம். ஆண்கள் பெண்களுக்கு ஆடை, பெண்கள் ஆண்களுக்கு ஆடை. ஆனால் இப்போது ஆடைகள் தூரம் சென்றவுடன் அந்நியன் நடுவே ஆணுக்கு இன்னொரு ஆண், இன்னொரு பெண் ஆடையாகவும், மனைவிக்கு இன்னொரு ஆண் ஆடையாகவும் மாறி சமுதாயத்தின் ஒழுக்கம் சீர்குலைந்து பெற்ற பிள்ளைகளுக்கு எதை சொல்லிக் கொடுப்பது என்று தெரியாமல் தாய்மாராகிய நாம் தடுமாறிக் கொண்டிருக்கின்றோம். இந்த தடுமாறிய சமுதாயம் தடம்பொருளாமல் சரியான தரத்தில் வந்து விழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு தர்பியாக்கள். இன்னும் ஒரு பிரேக்கிங் நியூஸ். இன்றைய 2025ஆம் ஆண்டு இலங்கை மிஸ் வேர்ல்ட் சஃபீனா யூசுப், இந்த முஸ்லிம் மக்கள்
தந்தைக்கு சொர்க்கம், அதுவும் அவளுக்கு நற்செய்தி. மனைவியாக இருக்கும் போது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த உலகம் முழுக்க, இந்த உலகம் பார்க்க பார்க்க சந்தோஷங்களும் சுகங்களும் தருகின்ற ஒரு சொத்து. ஆனால் அந்த சொத்திலேயே மிகச் சிறந்த சொத்து நல்லொழுக்கம் உள்ள மார்க்கம் உள்ள மனைவி. மனைவியாக இருக்கும் போது அவளுக்கு சிறப்பு, தாயாக இருக்கும் போது உறவாட மிகவும் தகுதியானவள் அவள். இப்படி பெண்களின் ஒவ்வொரு இடத்திலும் பெண்களை மகத்துவமானவளாக சிறப்பித்து சிறப்பித்து செல்கின்ற மார்க்கம் பெண்களுக்கு தந்த அதிசிறந்த சிறப்பு தான் இந்த ஹிஜாப். நாங்கள் பெருமையோடு போட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த ஹிஜாப், இந்த ஹிஜாபை தூக்கி வீசக்கூடிய எம்முடைய பெண்கள், இந்த ஹிஜாபை போட்டு மாட்டக்கூடிய மேற்கத்திய பெண்கள். மைக்கேல் ஜாக்சன் நம் அனைவரும் அறிந்த ஒரு பொப்பாடகர், அவருடைய தங்கை இந்த ஹிஜாப் ஒன்றுக்காக இஸ்லாத்தை ஏற்றிக் கொண்டிருக்கிறார். ஒரு மேலைத்திய அமெரிக்க கவர்ச்சி நடிகை. கவர்ச்சி நடிகை என்றால் நம்முடைய தமிழ் சினிமாவிலே பார்க்கும் கவர்ச்சி, சின்ன சின்ன கவர்ச்சிகள் அல்ல, மேலைத்திய கவர்ச்சி நடிகை. அவளுக்கு தெரியும் ஆடை குறைப்பு எவ்வளவு அசிங்கம் என்று. அவள் அந்த பெண்மணி இந்த கவர்ச்சி எனக்கு நிம்மதியை தரவில்லை, இந்த ஹிஜாப் மார்க்கத்தை படிக்கும் இந்த ஹிஜாப் அவளுக்கு நிம்மதியை கொடுத்தது. அந்த ஹிஜாபுக்காக இஸ்லாத்தை ஏற்று இன்று இஸ்லாமிய வெளிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த பெண்மணி. ஆகவே இன்றைக்கு நம்மட உமாமா, நம்மட பெண்கள் வெளிப்படுத்தல வேண்டும். நம்ம கொள்கைவாதிகள் லேபிள் போட்டு இருக்கிறோமே, நம்மட பிள்ளைகள் அரைகுறையாக இஸ்லாம் என்ற பேர்ல, ஹிஜாப் என்ற பேர்ல உங்கள் முக்காடுகளை உங்கள் மார்பின் மீது போட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை இறைவன் இறங்கி இருக்கும் போது ஒரு மகள் அரைகுறை ஆடோடு வெளியில் வரும்போது பாப்பா சொல்ல, மகள் போய் மாத்துங்க, சோழ ஒழுங்கா சுத்திட்டு வாங்க. பாப்பா அப்படின்னு சொன்னாலும் மாமா என்ன சொல்லுவாங்க, பாப்பாக்கு ஃபேஷன் தெரியாது. இந்த உலகத்துக்கு ஃபேஷனை காட்டி கொடுத்தது முஸ்லிம்கள், இஸ்லாம். ஒரு பட்டப்படிப்பு முடித்துவிட்டு கன்வகேஷன் பட்டப்படிப்பு விழாவுக்கு சென்றால் அந்நியவர்கள் அரைகுறை ஆடோடு வந்தாலும் க்ளோக் என்ற ஒரு வகையான போர்வை ஒரு கோட், அதை உடம்புக்கு கணக்காக அடிக்க முடியாது, பெரிதாகத்தான் இருக்கும். அதை அணிந்து நீ பட்டம் வாங்குவதுதான் கௌரவம் என்று அவர்களை அறியாமல் உடலை மூடினால் தான் கல்விக்கு கௌரவம் என்று அந்நிய சமுதாயம் ஏற்றுக்கொள்கின்றது. நாம் ஃபேஷன் என்ற பெயரில் ஆடைகளை குறைத்து வருகின்றோம். ஆகவே பெண்களே, இந்த நிலை மாற வேண்டும். நாம் நம்மை கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். சோசியல் மீடியாவின் அந்த ரீல்ஸில் மயங்கி ரியாலிட்டியான வாழ்க்கையை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இரத்தமும் சதையுமாக துடிக்கி துடிக்கிறவருக்கு உழைத்து தருகின்ற கணவனை மறந்து ரீல்ஸில் அவர்கள் வாழ்ந்து காட்டுகின்ற வாழ்க்கையை போல வாழ்க்கையை தேடி தேடி தனக்கு அமைந்த நல்ல வாழ்க்கைகளை தொலைத்த பெண்கள் அதிகம் நம்முடைய சமுதாயம். நான் வேற்று சமுதாயத்தை பற்றி பேசவில்லை, நம்முடைய சமுதாயம். இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிரதேசத்தில் வாழ்கின்ற சமுதாயம் இன்று நல்ல வாழ்க்கையை தொலைத்து நாசமாக போன வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கின்றது. இந்த சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்ல ஒரு அக்கௌண்ட் நல்ல பேர்ல, பல அக்கௌண்ட் ஃபேக் அக்கௌண்ட்ல தேவையில்லாத கமெண்ட்ஸ் போடுறது, தேவையில்லாத உங்களுக்கு பிரச்சனைன்றது, அவனை பார்த்து நம்ம பிள்ளைகள் ஹீரோ அவன் தான் சொல்லி அவனை பிடிக்க போறது. ஏன் இந்த பிள்ளைகளுக்கு பிறந்த உடனே அல்லாஹ் சுடுவான் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டாம்? அல்லாஹ் அன்பானவன், அளவற்ற அருளாளன், ஈரில்லா பெறக்கூடியவன். நீங்க என்ன கேட்டாலும் அல்லாஹ் கிட்ட கேட்கணும். நீங்க கேட்கறது உங்களுக்கு தடுக்கப்படுதா, அதுல உங்களுக்கு நலவுள்ள மகன் அல்லாஹ் உங்களுக்கு தாரான அதை எல்லைக்குள்ள அந்த வரையறைக்குள்ள நீங்க அனுபவிச்சுக்கோங்க. ஹலாலானதை மட்டும் எடுத்துக்கோங்க. மார்க்கத்தை பேசுறதுக்கு எங்கேயும் தயங்கி நிற்காதீங்க. மகனுக்கு பிள்ளைகளுக்கு உறுதிப்பாட்டை தாயும் தகப்பனும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாம் இன்று பயந்து நிற்கின்றோம். ஸ்கூல்ல டீச்சர் ஒதுக்கிடுவாங்க, மார்க்ஸை குறைச்சிடுவாங்க, சேர் பேச மாட்டாரு, பிள்ளை பேசுவாங்க. ஏசுத்தான் செய்வார்கள், நேசினார்கள், ஒதுக்கினார்கள், ஒதுக்கி ஓங்கி சமுதாயம் நாம் இன்று அவனுக்கும் இவனுக்கும் பயந்து ஒதுக்கி விட்டோம். மீண்டும் வெல்ல வேண்டும், உயிர்களை போட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த உறுதி இதயத்தில் ஆழமாக பதிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முன்மொழியல் தர்பியா. ஒவ்வொருவரும் அடுத்தவனை பார்க்காதீர்கள். ஒவ்வொருவரும் எமக்குள்ளும் எப்படி நாம் சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். காலை எடுத்ததிலிருந்து பிறந்த பிள்ளைகள் 2 வயது வரை தனது தாயையும் தந்தையும் எந்த வடிவத்தில் பார்க்கிறார்களோ வளர்ந்த பிறகு அது அவர்களிடம் வெளிப்பட வேண்டும். நீங்க பிள்ளைகிட்ட கூப்பிட்டு தகத்திய தொழுவன் சொல்லுவாங்க, 4 மணிக்கு 2 பேரும் எழுப்பி தொழுத வாயில தொழுதுட்டு உமாவும் பாப்பாவும் அன்பா பேசணும். கணவனுக்கு மனைவிக்கு கணவனும் நேரம் ஒதுக்க வேண்டும். இப்ப அது இல்லை, நம்ம ரொம்ப பிஸி. பிள்ளைகள் வளர்க்கணும், கிளாஸுக்கு போகணும், கிளாஸுக்கு அனுப்பணும், சமைக்கணும். போய் யாரும் பிஸி கிடையாது. நம்மளை விட நமக்கு முன்னே நம்ம தாய்மார் பிஸியாக இருந்திருப்பார்கள். அதுதான் உண்மை. 10-12 பிள்ளைகள் அவர்களுக்கு பணியை செய்ய வேண்டும். கணவனுக்கு மிகவும் குறையாது பயந்து பணியை செய்த சமுதாயம். அவர்களை விட பிஸியான சமுதாயம் சஹாபிய பெண்கள். நம்மளை போல மிஷின் இருந்துச்சு அவங்களுக்கு.
ஐயாவதான் எல்லாம் நடைபயணம் உட்பட அவர்கள் ஹிஜ்ரத் சென்றது உட்பட நிறைமாத கற்பிணி அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூட நிறைமாத கற்பிணியாக இருந்தபோது ஹிஜ்ரத் சென்றார்கள். ஏன் அந்த தியாகம்? இஸ்லாம் என்று வந்து விட்டால் இந்த உலகம் என்ன சும்மா அற்பம். இன்றைக்கும் நான் அவர்களை பற்றி பேசுகிறேன் என்றால் அவர்கள் சில தியாகத்தின் உச்சமண்டலம். அந்த ஈமான் வருமா? சோசியல் மீடியாவை நோண்டுறது, வாட்ஸ்அப் குரூப்ல நோண்டுறது, அவள் எப்படி கல்யாணம் முடிச்சா, இவன் எப்படி கல்யாணம் முடிச்சான், இதுக்குத்தான் நமக்கு நேரம் இருக்கிறதே ஒழிய மார்க்கத்தை பற்றி தேடுறதுக்கு நேரம் இல்லை. இந்த குடும்பவியல் காப்பியா இல்லாவிட்டாலும் சோசியல் மீடியா யூடியூப்ல பல வகையான பயான்கள் நிரம்பி கிடைக்கின்றன. ஒரு நாளைக்கு இத்தனை பயான் பார்த்தேன், அத்தனை பயான் பார்த்தேன், அவர் அப்படி பேசினாரு, இவர் இப்படி பேசினாரு, அவர் பேசுவார், அவருக்கு அல்ல அந்த திறமையை கொடுத்திருக்கிறார். அதனால் தான் சூரா அல்-கஹ்ஃபிலே ஒரு இளைஞர் கூட்டம், அந்த இளைஞர் கூட்டத்திற்கு அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் தூதர்கள் இருக்கவில்லை, அவர்கள் தூதர்கள் இல்லை, நபிவாதம் இல்லை, சாதாரண எம்மை போல வாழ்கிற ஒரு இளைஞர் கூட்டம் தங்களுடைய ஈமானை தங்களுடைய மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு குகையை நோக்கி ஒதுங்குகிறார்கள். அவர்கள் ஒதுங்கிய போது ஓதியதுவா ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வ ஹய்யிர் லனா மின் அம்ரினா ரஷதா. யா அல்லாஹ், எங்களுக்கு ரஹ்மத் செய்து விடு ரப்பே. எதற்காக? எங்களுடைய பணியை நாங்கள் சீராக செய்வதற்காக. வந்த நோக்கம் அல்ல, இறைவன் நம்மை படைத்தது தவா செய்வதற்காக. இங்கு வந்திருக்கும் ஆளுங்களுக்கு மட்டும் தவா இல்லை, இங்கு பிறக்கெடுக்கின்ற பிள்ளைகளுக்கும் அது கடமையாக்கப்பட்டுள்ளது. இறைவனுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும், அதுதான் கடமை, அதுதான் நோக்கம். அந்த மார்க்கத்தை எடுத்து சொல்றதுக்கு நமக்கு அல்லாஹ் அருள் இருக்க வேண்டும். நமக்கெல்லாம் இருக்கலாம். வெட்கப்பட வேண்டும்னா, வெட்கி தலை குனிய வேண்டும்னா, எமக்கு இறைவன் இந்த அருளை தரவில்லை என்று வெட்கி தலை குனிய வேண்டியதுனா, எவ்வளவு உயிர்நடை போட்ட கொள்கை சமுதாயம், எத்தனையோ போராட்டங்கள் கண்டு கொள்கை சமுதாயம் இன்று ஒடுக்கப்பட்டு ஒதுங்கி நிற்கின்றது. எதனால்? பகல் உலகத்தின் மீது இருக்கிற பயம், ஆசை, அத்தனை பலஸ்தீன் மக்களும் கொல்லப்பட்டு உயிர்கள் நாசமாக்கப்படுகின்றது. முஸ்லிம்களும் வேடிக்கை வருகின்றோம், கிறிஸ்தவர்கள் பயணம் பெறுகின்றார்கள் அந்த மக்களை பாதுகாப்பதற்காக. நம்முடைய பகல் அனைத்து விஷயத்திலும் பகல். இந்த பாடசாலையாக இருந்தாலும் சரி, எந்த பாடசாலையாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் பாடசாலைகளை நாம் கற்க அனுப்புகிறோம் என்றால் நம்முடைய பிள்ளைக்கு மார்க்கத்தை நாம் சொல்லிக் கொடுத்து அனுப்ப வேண்டும். என்ன விஷயம் வந்தாலும் மகள் மார்க்கத்தை விட்டு கொடுக்கிறாங்க. ஒதுக்கப்பட்ட சமுதாயமாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் இறைவன் வாக்குறுதி தருகிறான். யார் நேர்வழி நடக்காங்களோ, யார் அல்லாஹ் பயந்து நடக்கிறாங்களோ அவங்களுக்கு இறைவன் வழிகாட்டுவதாக வாக்குறுதி தருகிறான். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் உறுதியான வெற்றி கொள்கைவாதிகளுக்கு தான். சரியான கொள்கைவாதியாக இருக்க வேண்டும். ஒரு கணவன் ஹலாலான முறையில் உழைக்கிறானா, தவறான முறையில் உழைக்கிறானா என்று கேள்வி கேட்கக்கூடிய உரிமை பெண்ணுக்கு உள்ளது. அந்த அத்தகைய பெண்களாக நாம் மாற வேண்டும். சுபஹுக்கு எழுப்பி கணவரின் முகத்தில் தீனை தரவு எழுப்பிவிடும் பெண்களுக்கு நபியர்கள் ரஹ்மத் செய்து துஆ செய்கிறார்கள். நம்மளுக்கு அந்த ரஹ்மத் எத்தனை தடவை கிடைத்திருக்கும்? எத்தனையோ வாய்ப்புகளை தவற விட்டுவிட்டு ஒதுங்கி நிற்பதில் எமக்கு எந்த தயக்கமும் இல்லாமல் ஒதுங்கியிருக்கிறோம். ஆகவே சகோதர சகோதரிகளே, இந்த மார்க்கம் ஓரிரை கொள்கை என்பது என்னுடைய தாயகத்திடமிருந்து எமக்கு கிடைக்காவிட்டாலும் நாம் படித்து நமக்கு நல்லதை காட்ட வேண்டும் என்று இறைவன் நாடியதால் எமக்கு கிடைத்துள்ளது. எப்படி சஹாபாக்கள் அவர்களுக்கு 5இல் வளையாதது 50இல் வளையாது என்பது பழமொழி. ஆனாலும் வளைந்து கொடுத்தார்கள். இறைவனின் வசனம் நிறைவேறிவிட்டது என்றால், அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டார் என்றால் 60, 50, 40 வயதுகளில் வளைந்து கொடுத்தார்கள் இஸ்லாத்திற்காக மாத்திரம். எத்தனையோ சுகங்களை இழந்து வந்தார்கள் இஸ்லாத்திற்காக மாத்திரம். அவர்களும் மனிதர்கள் தானே, அவர்களும் நம்மை போன்ற ஆசா பாசங்களை சுமந்து பிறந்த மனிதர்கள் தான். நம்ம சற்று சிந்திக்கணும். நாளைக்கு அறையில ஆறு நம்மளோட புள்ள அம்பலத்துல ஆடும் வரைக்கும் விட்டு கொடுக்க கூடாது. இந்த இடத்துல இருந்து தடுக்கணும். கத்தட்டும் புலப்பட்டும் எந்த பிரச்சனையும் இல்லை. தாய் கண்டிப்பானவர்களாக இருந்தால் சமுதாயத்துக்கு செல்லும் பிள்ளைகள் ஒழுக்கமான பிள்ளைகளாக செல்லும். ஆரம்பத்தில் அந்த பயம் பின்னர் மரியாதையாக மாறும், இன்ஷா அல்லாஹ் மாறும். அந்த நம்பிக்கை மேல் இருக்க வேண்டும். மனிதர்களை தொட்டு எமக்கு இருக்கின்ற பயம் இறைவனுக்கு இணைமைக்கு சமம். தண்டனை வழங்கக்கூடிய இறைவன் மட்டும்தான். மனிதன் ஒதுக்கலாம், எவ்வளவுதான் தண்டனை வழங்கினாலும் இந்த உலகம் இல்லாவிட்டாலும் மறுமை நமக்கு கிடைக்கும் என்ற உறுதி இருக்க வேண்டும். எனவே சகோதர சகோதரிகளே, பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படும் போதுதான் நமக்கு அதிக பயம் வருகின்றது. இந்த நிலைகளில் அப்படி ஒழுங்குவோமோ, பழைய நிலைக்கு பெய்திருவோமோ, பழைய மாதிரி சோறு தண்ணி இல்லாமல் பெய்திருவோம், கஷ்டப்பட்டுவோமோ. அப்படித்தான் அல்லாஹ் நம்முடைய கலாம் எழுதியிருந்தால் அல்லாஹ் மீது ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பயந்து ஹராமான வழிகளை தேடிக்கொள்ளக்கூடாது. சினிமா படங்களில் வருவதை போல் ஒரு பாடல்களில் முன்னேறுபவர் யாரும் இல்லை. அந்த மாதிரியான முன்னேற்றங்கள்
வாகனத்துல போனோம், இந்த இடத்துக்கு போனோம். பிளஸ்ட் ஃபேமிலி, பிளஸ்ட் ஃபேமிலி நாம இல்ல, நாம யாருமே இல்ல பிளஸ்ட் ஃபேமிலி. சஹாபாக்களின் காலத்தில் வாழ்ந்தார்கள் பிளஸ்ட் ஃபேமிலி. கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக போர்க்களம் சென்றார்கள், குடும்பம் குடும்பமாக ஷஹீதானார்கள். அவர்கள் தான் பிளஸ்ட் ஃபேமிலி. இன்னைக்கு எத்தனை பேர் நாம் கூட்டம் குடும்பமாக வந்திருக்கின்றோம், குடும்பம் குடும்பமாக வந்திருக்கின்றோம். ஏன் இப்படி ஒரு லீவ் நாளை பார்த்து இப்படி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய வேண்டும்? வரமாட்டோம். பிள்ளைகளுக்கு ஸ்கூல் லீவ் இல்ல, இடப்பெயர்ச்சி லீவ் இல்ல, கடை திறக்கணும் லீவ் இல்ல, மார்க்கெட்டுக்கு முன்னுரிமை இல்லை. இங்க தெரியணும், பிள்ளைகளுக்கு தெரியணும். நாம் பிறப்பதற்கு எத்தனையோ வருடங்களுக்கு முன்பே இறைவன் நமக்குரிய தீனையும் எழுதுகிறார். இந்த உலகம் மனிதர்களுக்கு சிறைவாசல் இறைவன் நமக்கு எழுதியிருக்கின்றார். நம்ம ஜஸ்ட் சிறைவாசல் வாசலுக்கு போறோம். சிறைகள் இறங்குவாங்க. ஒரு வகையான சிறையில அதிகமான தண்டனைகள் இருக்கு, ஆனா இடம் இருக்கும், சாப்பாடும் இருக்கும். அதே மாதிரி நமக்கு இதான் இடம், இதான் சாப்பாடு, இவ்வளவுதான் வாகனம், இவ்வளவுதான் பிள்ளைங்க நல்லா எழுதி அனுப்பி வச்சிருக்காங்க. அதை மறந்துக்கிறோம். நீ அப்படி எழுதிருக்கிறான் தெரிவிக்கிறீங்க. என்ன வாழ்க்கை, எதை நோக்கிய பயணம்? ஓடி 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 கலைத்து ஒடுங்கிய பின்னர் வளர்த்து பெற்று வளர்த்த பிள்ளை பார்க்காது. ஏன் மாற்றவில்லையை பார்க்கறதுக்கு? பிள்ளை அல்லாஹ்வுக்கு பயந்த பிள்ளையா இருந்தா குர்ஆனை சேர்த்தெடுக்கிற பிள்ளையாக இருக்குமானால் என்னுடைய கதையை நான் கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய சொந்தம் என்ற அந்த பிள்ளை ஏற்படும். என்ன பிள்ளைக்கு இந்த தியாகம் செஞ்சேன், என்ன மனைவிக்கு இந்த தியாகம் செஞ்சேன், எங்க வாப்பாக்காக இதை இழந்தேன், உமாவுக்காக இதை இழந்தேன், எல்லாத்தையும் நம்ம உலகத்துல பெருக்கி 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 நம்முடைய மறுமை வாழ்க்கையை பூச்சி தர பெருக்கி வச்சுட்டு இருக்கோம். இன்றைய பொழுதும் இந்த பொழுதில் நாம் முடிவடைந்து செல்லும் போதும் எம்முடைய ஈமானிலே ஒரு உறுதி வர வேண்டும், ஒரு மாற்றம் வர வேண்டும். வெறுமனே பேச்சாளர்களின் பேச்சு திறமையை அளவில் நாம் இங்கு வர வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் திருந்த வேண்டும். ஒவ்வொருவரும் புதிய ஒரு குடும்பத்தை உருவாக்கி சமூகத்துக்கு பரிசளிக்க வேண்டும். இது போல ஒவ்வொரு மாதமும் எமக்காக, பெண்களுக்காக, பெண்களின் மார்புரிமைகளுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும். ஒரு ஜும்மாவுக்கு பின்வர வேலையில் நமக்கு ஞாபகப்படுத்தினாங்க, ஜும்மாவுடைய நாள்ல ஏன் பெண்கள் சொல்லுவார்கள்? கோரிக்கை வச்சோமா, தலைமைக்கிட்ட கோரிக்கை வச்சோமா? நாம் யாராவது தமன்கான லேடிஸ் விங்ஸ் ஒரு குரூப் இருக்கு, அவங்க அமைதிப்படும் 4 ஏப்ரல் நானும் இருக்கிறது. யாருமே எதுவும் பேச மாட்டாங்க. பேசாததுக்கு காரணம் ஒன்று எல்லாமே தெரிஞ்சு முக்தி அடைந்த நிலையா இருக்குது. 2வது பேச தெரியாம இருக்குது. 3வது பயம். இதுல என்ன காரணம்? நம்ம கேள்வி கேட்டுக்கோம். இனிமேல் அந்த படை இயங்க வேண்டும். எப்படி நன்மைகளுக்கு நாம் மாற்றத்தை எடுத்து சொல்ல வேண்டும். மற்றவர்களை பத்தி பேசுற பிரச்சனையை விடுவோம். நம்முடைய நம்பி அடுத்த பயானுக்கு வரக்குள்ள நம்மளோட சின்ன பிள்ளைசரி கூடுதலாக நம்ம கூட்டிட்டு வரணும். அந்த நீயத்தை நம்ம வைக்கணும். ஆட்சியத்துக்கு கிடையாது இந்த மார்க்கம். இந்த சமுதாயம் திருத்த வேண்டும். இந்த சமுதாயம் திருத்தினால்தான் என்னுடைய குழந்தையும் பாதுகாப்பாக போய் அந்த சமூகத்தில் வாழும். என்னுடைய பிள்ளைக்காக மட்டும் நான் துவா செய்யக்கூடாது. என்னுடைய பிள்ளைகளுக்காக, பிள்ளையுடன் வாழ்கின்ற பழகுகின்ற மற்ற பிள்ளைகளுக்காக துவா செய்ய வேண்டும். ஏனென்றால் என்னுடைய குழந்தை போய் அந்த குழந்தையுடன் தான் பழகும். அது சீராகிவிட்டால் பயமெல்லாம் அப்படியே இருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போறவங்க சொல்ற காரணம் இந்த சமுதாயம் செல்ல, சூழல் செல்ல, பிள்ளைகளை பாதுகாப்பா வளர்க்க போகணும். சரி, பிள்ளைகளை பாதுகாப்பா வளர்க்க யார் வாழணும்? நீங்க பாதுகாப்பா வளர்க்குறீங்க, பிள்ளைய வளர்த்து கூட்டதவங்க அரபியன் ஸ்டைல வாழ்றதுல அரபியோட கொடுத்துருமா கிடையாது. இங்க இருக்கிற பிள்ளைகளோட அங்க இருந்து வாரப்படுகிற கலாச்சாரம் 0 இருக்கு.
இறைவன் உங்களுக்கும் எனக்கும் இந்த ரஹ்மத்துடைய நாளில் ரஹ்மத்து தந்தருள்வாக என்று கேட்டு வாய்ப்பாளர் இறைவனுக்கு எல்லா போலும் என்று கூறி என்னுடைய முயற்சிக் கொள்கிறேன். தலைமை உரையை ஆற்றிச் சென்ற சகோதரி நசீப் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா.